Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிங்க ஒரு 3 வீடியோ பண்ணிருப்போம். ஸ்ரீ செந்தூர் கார்ஸ் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல ஒரு ப்ரீ ஓன்டு கார் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வீடியோ பண்ணிருப்போம் 3 வெரைட்டில. அதுல ஒரே ஒரு காரை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். காரு கிடையாது, இது பாத்தீங்கன்னா ஒரு தேருங்க. நீங்க இந்த சைடு பாருங்க என்ன காருன்னு தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி, சரிங்களா, 2014 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன். இந்த பிரைஸை கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க மறந்துடுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த காரோட பிரைஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி தரேன். பட் அந்த பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட்ல, இந்த ஒரு கார் மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி எங்க கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு எங்க கிடைக்குது நான் சொல்ற பிரைஸுக்கு அப்படின்னு. இப்போ காரோட கலர் பாருங்களேன், ஒரு மெரூன் கலருங்க, அட்ராக்டிவா இருக்கு கலர், சரிங்களா. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது, சரிங்களா. நீங்க காரோட இன்டீரியர் பாருங்க. ஆக்சுவலா காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ பாத்தீங்கன்னா காரோட இன்டீரியர் நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்டீரியர் நீங்க ஃபுல்லாவே பாருங்களேன். ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு கீழே ஃபுல்லா வந்துடும். ஆக்சுவலா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபினிஷிங் டுவல் கலர் டோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து அவங்க ஏதாவது சாமி படம் இது மாதிரி ஏதாவது ஒட்டியிருப்பாங்க போல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கு. இதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக்குங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க SRS ஏர் பேக்னு உங்களுக்கு இங்கே போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. பில்லியனுக்கு இங்க ஒரு ஏர் பேக்கும், இந்த கார்ல நம்ம டிரைவருக்கு இந்த இடத்துல ஒரு ஏர் பேக், ரெண்டுமே பாத்தீங்கன்னா SRS ஏர் பேக். உங்களுக்கு டுவல் ஏர் பேக் பாத்தீங்கன்னா வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க. இங்க பாருங்களேன், நீங்க வந்து சாவி போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சாவி வண்டிக்குள்ள இருந்தாலே போதும். புஷ் பேக் ஸ்டார்ட்னு. அதே மாதிரி கம்பெனில இருந்து வந்து அதே ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீழே ஆக்ஸ் இந்த இடத்துல போற மாதிரி வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் USB கனெக்ட் பண்ணிக்கிறது, பாட்டு கேட்கறது அப்படின்னாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு சார்ஜ் பண்றது அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கீர், 5 கீர் வரும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கீர் பாத்தீங்கன்னா 6வது கீரா வரும். உங்களுக்கு ஹோண்டா வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு நீங்க வண்டியில போகும்போது வண்டி போகுதா இல்ல இருக்குதா எப்படி அப்படின்னா தெரியாது, சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல சிட்டி பிரியர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஹோண்டா சிட்டியா நான் வாங்குறேன்ப்பா, அந்த வண்டியை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியோட பிரைஸ் அப்படி, சரிங்களா. நான் இப்ப இந்த வண்டியோட பிரைஸை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா மிரண்டுருவீங்க. நீங்க எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா வருவீங்க. வாங்க அப்படியே பின்னாடி போய் பின்னாடி சீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம். மறக்காம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு. நீங்க லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா. வாங்க பின்னாடி ரியர் போவோம் எப்படி இருக்குன்னு. வாங்க ரியர் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 ஃபீட் இருப்பேன், ஒரு 5.7 அந்த மாதிரி ஃபீட் இருப்பேன். எனக்கும் டிரைவர் சீட்டுக்கும் எந்த அளவுக்கு லெக் ரூம் பாருங்களேன், நீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இதே மாதிரி தான் ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு 5 பேருங்க ஒரு சொகுசா ஒரு கப்பல்ல போற மாதிரி போலாம். உங்களுக்கு ரியர்ல பாத்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்துடும். ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக், செட்டு எல்லாமே ஒர்க்கிங். எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. செட்டு சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு வண்டியில பிரச்சனை அப்படின்னா எதுவுமே கிடையாது. எடுக்கிறீங்களா ஓட்டலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் போடணும். உங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி லெக் ரூம் பாருங்களேன் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு அப்படின்னு. சீட்டு கவர்ஸ் எல்லாமே புதுசா போட்டிருக்காங்க. எந்த இடத்துல சீட்டு கவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் பாத்தீங்கன்னா வரவே வராது. முக்கியமா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா சன்ரூஃப் மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கு. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த மார்க்கெட்ல, சரிங்களா, இந்த ப்ரீ ஓன்டு கார் மார்க்கெட்ல சன்ரூஃப் உள்ள 2014 மாடல் ஹோண்டா சிட்டி இந்த பிரைஸ்ல யாருனாலும் தர முடியாது. நான் சொல்ற பிரைஸ் பாத்தீங்களா, கண்டிப்பா சொல்றேன் எந்த அளவுக்கு பிரைஸ்னு. நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்டே ஆகாது. இப்போ வாங்க பின்னாடி வந்து டிக்கி பார்ப்போம். பாத்தீங்கன்னா வண்டியோட ட்ரங்க், அதாவது டிக்கி பின்னாடி பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்பேஸ். என்னடா ஷீட் இல்லைன்னு நினைக்காதீங்க, சரிங்களா. கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட் போட்டு கொடுத்துடலாம். புதுசா வரும்போது ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் மட்டும் கண்டிப்பா போட்டு கொடுத்துடலாம். ஆக்சுவலா வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. நீங்க வீடியோல பாக்குறத விட தயவு செஞ்சு நேர்ல வாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொன்னு சொல்றீங்க, அதிக விலை, லாப விலைக்கு விற்கிறாங்க, ஏமாத்து விலைக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்கல்ல. அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாமே வண்டியை நேர்ல வந்து பாருங்க, சரிங்களா.
நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியில என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க சரிங்களா. எந்த அளவுக்கு எந்த மாதிரி குறை இருக்கு அப்படிங்கிறத நேரில் வாங்க. நீங்க வாட்டுக்கு சும்மா என்னடா இந்த பிரைஸை போடுற அந்த பிரைஸை போடுற அதிக நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. நான் எந்த அளவுக்கு பிரைஸ் சொல்றேனோ அதை விட 10 ரூபா 20 ரூபா நெகோசியபிள் பண்ணி தான் தருவாங்க. நான் சொல்ற பிரைஸுக்கு வண்டி அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூம் பார்ப்போம். ரூம் பாருங்களேன் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. நீ அங்க இருந்து எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிடும். மேம் நான் பேசுனேன்னா எக்கோ அடிக்குது உள்ளுக்குள்ள இருந்து. வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க. என்னடா எல்லாமே புதுசு மாதிரி இருக்கே, என்னடா பிரைஸ் சொல்லுவான் அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஒர்த்தபுளான பிரைஸா இருக்கும். சன்ரூஃப் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சாம் இப்போ பாத்தீங்கன்னா காரை பார்த்துட்டு இருக்கீங்க, சன்ரூஃப் ஓபன் பண்ணலாமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருந்து தாங்க நான் வெளியே வரேன். சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட 2014 மாடல் சரிங்களா, சிங்கிள் ஓனரு, ஹோண்டா சிட்டி. என்ன பிரைஸ் வருது அப்படிங்கிறத கீழே போயிட்டு வெளியே வந்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன் பண்ணிட்டியா? சன்ரூஃப் பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்கா? வண்டி பார்த்தீங்கன்னா 100% ஜென்யூனாக இருக்கும் சரிங்களா. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து வெறும் 4 lakh, பயப்படாதீங்க, 4,75,000 தான் சொல்றாங்க. இதே வண்டியை நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 4,99,000 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் சேலாக இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க சீக்கிரமாக வந்து வாங்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் தேவைப்படுதுன்னா உடனே வாங்க, வந்து வாங்குங்க. 4,75,000 சொல்றாங்க. இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 4,75,000 லோனே பண்ணிக்கலாம் சரிங்களா. 0 டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். உங்களுக்கு நான் அதே சொன்ன பார்த்தீங்களா, மார்க்கெட்ல எல்லாம் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 5.5, 6, 6.5 வரைக்குமே இந்த வண்டி வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க. தயவு செஞ்சு இந்த அதிக விலையெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி கமெண்ட் பண்றவங்க நேர்ல வாங்க, வந்து வண்டியை சர்ச் வண்டி பாருங்க, வண்டி ஓட்டி பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. வண்டியை ஃபுல்லா இன்டீரியர்லாம் செக் பண்ணுங்க எந்த மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அங்க கமெண்ட் பண்ணி எனக்கு என்ன தெரிய போகுது. நேர்ல வாங்க, நேர்ல வந்து காரை பாருங்க சரிங்களா. இந்த வண்டி வந்து இவங்க ஃபைனலா 475 கொடுத்துருவாங்க. 4,75,000 ஃபுல் லோனே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பண்ணிக்கலாம் சரிங்களா. ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 4,75,000 இந்த வண்டிக்கு லோனே பண்ணிக்கலாம். மார்க்கெட் எங்க வேணா ஜட்ஜ் பண்ணி பாருங்க. 5.5, 6, 6.5 போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க 4,75 தராங்க. கண்டிப்பா வந்து 100% ஜென்யூனா இருக்கும். நீங்க வந்து நேரில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இந்த வண்டி யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்போட அட்ரஸ், உங்க ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். நீங்க ஃபோன் பண்ணி யாருக்குன்னா சீக்கிரமா புக் பண்ணி கார் எடுத்துக்கங்க. ஏன்னா எந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணோன்னு எப்படி போகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பா சீக்கிரமா சேல் ஆயிரும் நான் நம்புறேன். நீங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு இல்ல நேரில் வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு கார் எடுப்பேன்னா தாராளமா வாங்க, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. கார் பிடிச்சிச்சுன்னா எடுத்துட்டு போங்க சரிங்களா. அடுத்த ஒரு கார் நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டே டியூன் மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கார் வாங்கலைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வாங்குவாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.